தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். ராசாவை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தினர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு ராசா கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பெரியாரிடம் தனது மகனுக்காக கெஞ்சினார் என்று ஒரு தவறான தகவலை பேசியிருந்தார். இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களது ஒப்புதலோடு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருப்பூர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டங்களில் ராசா அவர்களது உருவப்படம் எரித்து தங்களது எதிர்ப்பை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினர் தெரிவித்தனர். அத்தோடு மட்டுமில்லாமல் ராசா தண்டிக்கப்பட வேண்டும், திமுக தலைமை எதுவும் பேசாதது வெள்ளாளர்களுக்கு எதிரான நிலையை உணர்த்துவதாக தெரிகிறது என்றும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தும் செயலாக இது நடக்கிறது என்றும் அதன் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜா அவர்களும் மாநில இளைஞரணி தலைவர் எம்.என்.பி. ராஜா அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடந்து வரும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் பல்வேறு பகுதிகளில் தொடரும் என்பதை தெரிவித்துள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு ராசா மதுரை பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுவதற்காக வந்தபோது மதுரை மாவட்டத்தை சார்ந்த 200க்கும் மேற்பட்டோர் ராசா அவர்களது வாகனத்தை மறைத்து கருப்பு கொடி காட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.